கடைக்காரனை ஏமாத்தி எப்படி திருடுறான் பாருங்க. இங்க ஒருத்தர் பேக்கரியில் வந்து எனக்கு 2 கிலோ கேக் வேணும்னு கேட்கிறார். அப்ப இந்த கடைக்காரன் கேக் எடுக்க போற சமயம் பார்த்து, இந்த ஆளு ரெடி பண்ணிட்டு வந்த பாட்டில்ல முன்னாடி வச்சிருந்த பலகாரத்த அதுக்குள்ள போட்டுக்கிறான். அப்ப இந்த கடைக்காரன் நீங்க கேட்ட கேக் இன்னும் ரெடி ஆகல, ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். அப்ப இந்த திருடன் அவன் திருடின பலகாரத்த கடைக்காரங்கிட்ட கேட்கிறான். அந்த கடைக்காரனும் பலகாரம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கறான். அந்த கடைக்காரன் பலகாரம் இங்கே தானே வச்சோம், எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த திருடன் கிட்ட நீங்க கேட்ட பலகாரமும் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க, நீங்க முன்னாடி கேட்ட கேக் ரெடியா இருக்கும், வாங்கிட்டு போவீங்கன்னு சொல்றான். அப்ப இந்த திருடனும் சரி 2 மணி நேரம் கழிச்சு வரேன் எடுத்துவேன்னு சொல்லிட்டு போறான். இந்த திருடன் அந்த கடையை விட்டு போகும்போது எப்படி அந்த கடைக்காரனை ஏமாத்தியாச்சு சொல்லிட்டு போறான். அப்ப இந்த திருடன் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த திருடனோட கூட்டாளி நீ போன வேலை என்னாச்சுன்னு கேட்கிறான். அப்ப இந்த திருடன் அந்த கடைக்காரனுக்கு ஈஸியா ஏமாத்தியாச்சுன்னு அந்த பாட்டில திறந்து காமிக்கிறான். அது ஒரு கவர்ல கொட்டிட்டு இந்த திருடனோட கூட்டாளி கிட்ட இந்த தடவை நீ போயிட்டு வான்னு சொல்றான். அவனும் அந்த பாட்டில் வாங்கிட்டு அந்த கடையில போய் கலக்கிறங்கிட்ட இவனும் 2 கிலோ கேக் கேட்கிறான். இந்த கடைக்காரனும் இந்த எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். கடைக்காரன் போற சமயம் பார்த்து அதே மாதிரி அந்த பாட்டிலுக்குள்ள அலங்காரத்தை எடுத்து வைக்கிறான். அப்ப இந்த கடைக்காரன் கேக் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றான். அப்ப இவனும் என்னப்பா கேக் ரெடியா இல்லைன்னு சொல்ற, எனக்கு கேக் அவசரமா வேணும், சரி வேற கடையில வாங்கிக்கிறேன், வந்ததுக்கு கொஞ்சம் அல்வா போட்டு கொடுன்னு நான் சாப்பிட்டு போறேன்னு சொல்றான். இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா? இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஹியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும். அப்ப இந்த திருடனோட கூட்டாளி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப நெஞ்சு எரிச்சலா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்றான். கடையில வேலை பார்க்கிறவன் அவங்க கிட்ட நம்ம கடையில தண்ணி இல்ல, இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க சரியா போயிரும்னு அந்த ஜூஸை எடுத்து ஒரு கப்ல ஊத்துறான். அப்ப இந்த திருடனும் மாட்டிக்கிறான். இந்த கடை ஓனருக்கு நெஞ்செரிச்சல் எல்லாம் இல்லைங்க, இவர் ஏற்கனவே இவங்க பேசிட்டு இருக்காத இந்த கடவுளால் பார்த்திருக்கிறாரு. இந்த திருடன் பிடிக்கிறதுக்காக இவங்க போட்ட பிளான் தான் இது.